அந்த கிராமத்துல முருகன் என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாம உழைச்சா வாழ்க்கை முன்னேறும். முருகன் ஏழையா இருந்தாலும் அவன் மனசு ரொம்ப பெரியது. நல்ல மனசு உனக்கு பெரிய ஆசை. அடடா, இது என்ன? மண்ணுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கே. இது யாரோ பழைய காலத்துல புதைத்தது போல இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குமோ? இவ்வளவு தங்கமா? நம்பவே முடியல. அந்த பெட்டிக்குள் ஒரு பழைய கடிதம் இருந்தது. இந்த புதையலை பெற்றவன் இதை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாதே. நாம் இந்த தங்கத்தை என்ன செய்யலாம்னு யோசித்தேன். இந்த தங்கத்தை வச்சு நம்ம கிராமத்துக்கு உதவி பண்ணலாம். அதுதான் சரியான முடிவு. முருகன் அந்த தங்கத்தை பயன்படுத்தி கிராமத்தை மாற்றினான். கிராம மக்களின் வாழ்க்கையை மாற்றியது. முன்னாடி தண்ணீருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ எல்லாம் சுலபமா கிடைக்குது. இந்த கிணறு நமது கிராமத்தின் பெருமை. முருகன் மாதிரி நல்ல மனசு கொண்டவர்கள் தான் உலகத்துக்கு தேவையானவர்கள். ஆனால் அந்த கிராமத்தில் சேகர் என்ற ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் பேராசை கொண்டவன். இறுதியா இந்த புதையல் பெட்டி என் கையில் வந்துருச்சு. எத்தனை நாளா நான் இத பத்தி கேட்டு ஆசைப்பட்டேன் தெரியுமா? முருகன் மாதிரி ஒரு சாதாரண விவசாயிக்கு இவ்ளோ பெரிய புதையல் கிடைக்கணுமா? இவ்ளோ தங்கம் இருந்தா நான் இந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகிடுவேன். எனக்கு பெரிய வீடு கட்டலாம், பெரிய நிலம் வாங்கலாம். எல்லாரும் என்ன பார்த்து மரியாதை பண்ணுவாங்க. நேத்து வரை என்னை யாரும் மதிக்கல. ஆனா நாளை முதல் எல்லாரும் சேகர் ஐயான்னு கூப்பிடுவாங்க. என்ன ஒரு வாழ்க்கை அது! முருகன் நல்லவன், நல்லது, இதெல்லாம் உனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று. முருகன் மாதிரி நல்லவங்க இந்த புதையலை வச்சு கிராமத்துக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா அப்படி இல்ல. நான் இந்த தங்கத்தை வச்சு பெரிய வாழ்க்கை வாழ போறேன். பெரிய வீடு கட்டுவேன், பெரிய நிலம் வாங்குவேன். நாம எப்போ இதை திறந்து பார்க்கலாம்? பேராசை கொண்டவர்களுக்கு இந்த புதையல் ஒருபோதும் கிடைக்காது. அந்த வார்த்தைகளை பார்த்த சேகர் மிகவும் வெட்கப்பட்டான். முருகா, என்ன மன்னிச்சிடு. நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். உன்னுடைய புதையல் பெட்டியை நான் தான் திருடினேன். பேராசை எனக்கு கண்மூடிச்சு. அந்த தங்கத்தை பார்த்ததும் அதெல்லாம் எனக்கே வேணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பெட்டியை திறந்த போது அதுக்குள் தங்கம் இல்ல, ஒரு காகிதம் மட்டும் புரிந்து நினைச்சது. அதுல எழுதியிருந்த வார்த்தைகள் என் மனசை குலுங்க வச்சது. பேராசை கொண்டார் ஒருவதும் கிடைக்காதுன்னு நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன்னு கடவுள் எனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டார். பணம் பெரிய செல்வம் இல்ல, நல்ல மனசுதான் உண்மையான செல்வம். மற்றவர்களுக்கு உதவி செய்தால்தான் வாழ்க்கை உண்மையாக வளமாக இருக்கும்.